அப்பா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க எனக்கு சொல்லுங்க. நான் உன் பக்கத்திலே தாம்மா இருக்கேன். பக்கத்துலனா எங்கப்பா? எங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அஞ்சலி அவ அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளா? நிஜமாவே அது அவ அப்பா தானா? அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசிருக்கீங்கல்ல. நாங்களும் அதே வீட்டுல தானப்பா இருந்தோம். எங்களை பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா? ஏன்பா ஏன்பா நீங்க உங்க பிள்ளைங்களெல்லாம் மறந்துட்டீங்களா? இல்ல எங்களெல்லாம் வெறுத்துட்டீங்களா? ஐயோ அஞ்சலி, அப்படிலாம் சொல்லாதம்மா. என் உலகமே லட்சுமியும் நீங்களும் தாம்மா. நான் வந்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அதான் வரல. அப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்பா ப்ளீஸ் பா, ஒரே ஒரு தடவை நான் பாத்துறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்போ ரெடில்ஸ்க்கு பக்கத்துல இருக்கேம்மா. சரி, நீங்க லொகேஷன் மட்டும் அனுப்புங்க, நான் உடனே அங்க வந்துடுறேன். நான் லொகேஷன் அனுப்புனா யாருக்காவது சந்தேகம் வந்துடும்மா. நான் அட்ரஸ் சொல்றேன், அங்க நீ வந்துடுறியா? சரிங்கப்பா, நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. அஞ்சலி பேசுறத பார்த்தா அவ அப்பாவோட லொகேஷனை தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. அப்பா, நான் உடனே வந்துடுறேன், நீங்க அங்கே இருங்க. ஆனா அப்பா, நம்ம வீட்டுக்கு வந்துடுறீங்களா? என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க எங்களை விட்டு பிரியவே கூடாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன்ப்பா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பிசினஸ்லயும் நம்ம நல்ல பொசிஷன்ல இருக்கோம்ப்பா. உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். சரிம்மா, சரி, நீ சீக்கிரமா வா, நேர்ல பேசிக்கலாம். உனக்காக அப்பா இங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ வர்றது யாருக்கும் தெரியக்கூடாதுமா. தனியா வரணும், சரியா? நீங்க அங்கே இருங்க, நான் இப்பவே வந்துடுறேன். எங்க போறீங்க நீங்க? சத்யா, அதெல்லாம் நீ கேட்காத. ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன். ஒரு முக்கியமான வேண்டப்பட்டவரை பார்க்க போறேன். ஓ, வழக்கம் போல அந்த பைக் தான் சீக்கிறாரு, அவர் வர சொல்லிருக்கீங்களா? சத்யா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சத்யா. நான் சொக்கலிங்க சார் கிட்ட சொல்லிட்டேன். நீ நேர்ல வந்த உடனே அவர்கிட்ட ஒரு வாட்டி சொல்லி விட்டுரு, ஓகேவா? ஓனர் உங்களை அப்படிலாம் என்னால அனுப்பிச்சு விட முடியாது. ஐயோ, என்ன சத்யா? ஆமா ஓனர், ஏற்கனவே நிறைய பிரச்சனையில் இருக்கீங்க நீங்க. இப்ப எங்க எதுன்னு சொல்லாம நீங்க பாட்டு கிளம்பி போயின்னு இருக்கிறீங்க. அப்புறம் அங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கினீங்கன்னா எப்படி உங்களை காப்பாத்துறது, எப்படி தேடி விடுறது? இத பாருங்க, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் யாரை பார்க்க போறீங்கன்னா சொல்லிட்டு போங்களேன். நீங்க சொல்லலைன்னா விட மாட்டேன் நான். சொல்லுங்க. சத்யா, நான் எங்க அப்பாவை பார்க்க போறேன். என் வாழ்க்கையில நான் யாரையுமே பெருசா எதிரியா நினைச்சதில்லை. இப்ப இருக்கிற எனக்கு மிகப்பெரிய எதிரினா அது அவன் மட்டும்தான். அவனை மட்டும் நான் விட மாட்டேன் சத்யா. சரி ஓனர், அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அவனை சேர்ந்தே பழி வாங்குவான். ஓனர், உங்க பகை என் பகை. ஆல் தி பெஸ்ட் ஓனர். ஓனர், எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? சரி, நான் கிளம்புறேன். ஆனா சத்யா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்குமே தெரியக்கூடாது. ஓனர், நீங்க யார் நினைச்சு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் எதையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன். போயிட்டு வாங்க ஓனர். சேஃபா போங்க. மேடம், வணக்கம். ப்ரோ, நீங்களா? ஆமா ஆமா. நீங்க எங்க? பொழப்பு. இப்பதான் நான் உங்களை நினைச்சேன். 10 நிமிஷத்துல வந்து நிக்கிறீங்க. பெரிய மெஜிஷியன் மாதிரி இருக்கீங்க நீங்க. நீங்க என்ன பத்தி நினைச்சாலே என் மனசுக்குள்ள பெல் அடிச்சிரும். அதான் கரெக்டா வந்து நிக்கிறேன். ஆமா, எங்க போனோம்? ரெடில்ஸ். ஓ, ரெடில்ஸ்ல தான் உன் அப்பா இருக்காரு.
ப்ரோ, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தான் ரொம்ப லாங் டிரைவ் போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன், உங்களுக்கு வேற ஏதாவது பிக்கப் இருக்கா? இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இல்ல, எவ்வளவு நேரத்துல போக முடியும்? ஒரு 40-45 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம். சரி வாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். சரிங்க, ஏறுங்க. அண்ணா, சொல்லுமா. உள்ள எங்க அப்பா இருக்காரா? யாருமா? பேரு சிவராமன். சிவராமனா? உள்ள இருக்காரா? உள்ள போங்கம்மா. போங்க. அப்பா, 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 அப்பா. அஞ்சலி, நாங்களும் எலக்ட்ரிக் மோட்டார் வச்சு நிறைய கார், பைக் மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறோம். ஆனால் அது ஒன்றுமே சேல்ஸ் ஆகலையே. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? கம்மியான விலையில குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்க. உன்னுடைய சேல்ஸு பல மடங்கு ஏறி இருக்காமே. இப்படி 5-10க்கும் வியாபாரம் பண்ணா எங்க பிசினஸ் என்ன ஆகும்? நீயே சொல்லு. அதுக்கு நீங்களும் அந்த மாதிரி குவாலிட்டியா ரெடி பண்ணுங்க. எங்களுக்கு பிசினஸை விட மக்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம். சரிம்மா, அந்த சந்தோஷத்தை நாங்களும் கொஞ்சம் மக்களுக்கு கொடுக்குறோம். இப்ப நீ என்ன பண்ற? உங்ககிட்ட இருக்கிற உன்னுடைய மொத்த ப்ராடக்ட் சீக்ரெட்டையும் ரைட்ஸையும் என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கு பதிலா ஒரு பெரிய அமௌண்ட்டை உனக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன். சரியா இருக்கும்? கொடுக்கலன்னா? ஐயோ, அப்படி கொடுக்கலனா உன் உயிருக்கு ஆபத்துமா? நான் ரொம்ப டீசென்டான ஆளு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துப்பேன்னு நினைப்பேன். அதெல்லாம் மீறி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரலன்னு வையேன், கதம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். உன்னை நான் ஒன்னும் சும்மா போக சொல்லல. உனக்கு நான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தரேன்.